ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது மரவள்ளிக்கிழங்கு வச்சுட்டு ஒரு புட்டு ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ குழந்தைங்க மறக்காமல் மார்னிங் சாப்பிட்டு போகலாம். இது செய்கிறதுக்கு இது போல் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த தோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஹார்டான பார்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி தான் எடுக்க போகிறோம். ஸோ இது போல் நம்ம துருவி எடுத்து செய்யும் போது அந்த புட்டுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஒரு ஜென்யூனான பார்ட் டைம் ஜாப் வீட்டிலேருந்தே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ்பிஓ ரைட் சாய்ஸாக இருக்கும். நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சுட்ருக்க எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஏர்னிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அங்கே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கேவே உங்களுக்கு கிடைக்கும். 6 இயர்ஸாக ரொம்பவே லீகலாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா நம்ம எஸ்பிஓ மட்டும்தாங்க. இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு. இது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவில் புட்டு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, பட் இந்த மரவள்ளிக்கிழங்குல புட்டு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ அரிசி மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு கார்போஹைட்ரேட் ஃபில்டு ஃபுட்டாக இருக்கும். இப்போது சீசனில் நிறையவே மரவள்ளிக்கிழங்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், அதே டைம் ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸில் நல்லாவே வெந்து வந்துருச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது போல் நல்லா வெந்து வந்திருக்கும். வெறும் இதாக மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட மாட்டேன்னு குழந்தைங்க சொன்னாங்கன்னா இது போல் செஞ்சு கொடுங்க. ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்லையும் இருக்கும். தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு மூடி எடுத்துகிட்டு இது போல் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கட் பண்ணி இது போல் ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரையும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மிக்சர் ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு கூடவே 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். இப்போ சுகருமே நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ சுட சுட நம்ம சாப்பிட வேண்டியதாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த மரவள்ளிக்கிழங்கு இதை வேக வச்சதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு கூட சேர்த்தே தேங்காய் ஆட் பண்ணி நீங்கள் வேக வைக்கலாம், அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைனா இது போல் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடியாக இருக்குது. இது கூட தேங்காய் பூ தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.